ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கடாய் பன்னீர் அப்புறம் வந்து அடை தோசை தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து கடாய் பன்னீர் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. நானும் யூடியூப் பார்த்து தான் பழகினேன். கடாய் பன்னீர் வந்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு, நானும் தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. அது வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மசாலுக்கு என்னென்ன போடணுன்னு வீடியோ கிளிப்லேயே கொடுத்துருக்குறேன் விளாகில். எங்கள் கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்கும். வேலை செய்யும் போதில் இப்படி கொஞ்சம் கசகசப்பாத்தே இருக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருவேன். நல்லா பெரிய ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஃபஸ்ட்டு வந்து சீரகம், ஒரு பிரியாணி இலை, பெரிய ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி அடித்து ஊற்றிடணும். அப்புறம் பன்னீர், குடமிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பெரிய ஆனியன் அதில் போட்டு வதக்கிட்டு, தக்காளியும் போட்டு வதக்கி வச்சுட்டு, நம்ம இப்போ வறுத்து அரைச்ச பொடி போட்டு போட்டணும். ஒரு 2 ஸ்பூன் போட்டேன் நான். போட்டுட்டு நல்லா இந்த பச்சை வாடையெல்லாம் போன பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணினதை அதில் போட்டுட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றுறதே. கடைசியில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டால் கடாய் பன்னீர் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரை பண்ணுறதெல்லாம் காட்டாதனால இப்போ காட்டுறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த சட்டி வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கடாய் வந்து வேறு மாற்றிட்டேன். கடாய் பன்னீர் குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விளாகில் வந்து எப்படி இருக்குது, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னென்று கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து குழந்தைக ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா எனக்கு இந்த லஞ்ச் வேணும், அந்த லஞ்ச் வேணும்னு கேட்பாங்க. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நல்லா சத்தானதாகவும் இருக்கணும்னு சொல்லி போட்டு வீட்டிலையே நம்ம ஒவ்வொரு தாய்மார்களும் டெய்லி எந்திரிச்சு அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு தாட்டுறபடி அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு சத்தாகவும் இருக்கணும், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். டெய்லி எல்லார் வீட்லேயுமே எத்தனை குழந்தைங்க, எத்தனை தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா தாய்மார்களுக்குமே பிடிச்ச மாதிரி செய்யணுன்னே ஆசைப்படுவாங்க. டெய்லி லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்து வரக்கு இந்த மாதிரி சப்பாத்தி, இந்த மாதிரி நான் பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரி கொடுத்து விடலாம். குழந்தைகளும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் எல்லா பக்கமும் மாறிட்டு வருது. நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஹியூமினிட்டி பவர் கொடுக்க வேண்டியது இருக்குது. பால்லாம் கொடுத்தீங்கனாக்கா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு, கொஞ்சம் மிளகு தூள் போட்டு கொடுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் பரவலாக மழை பெஞ்சிட்ருக்குது. எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்களாக்கு நல்லா குளிர் அடிச்சிட்ருக்குது. காலை நேரத்தில் நம்மளாலேயே எந்திரிக்க முடியல. குழந்தைங்க எப்படித்தான் எந்திரிக்க போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் இன்னொரு டிஷ் பார்த்திங்களாக்கா, ஒரு நாள் அடை தோசை செய்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். விருப்பப்பட்டு பயிர் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டுட்டு 1/4 டம்ளர் பச்சரிசி, 2 ஸ்பூனு 1/4 டம்ளர் கம்மியாக பச்சரிசி போட்டிருந்தேன். அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு அதில் நாங்கள் காரம் வந்து கம்மியாகத்தே சாப்பிடுவோம். அதில் 3 வரமிளகா, அப்புறம் சீரகம், சோம்பு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு, மைய அரைச்சிட்டு, பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்கைக்கீரை நல்லா விளைஞ்சிருந்துச்சுங்க. அது ஒரு கையளவு ஆஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த முருங்கைக்கீரையும் அப்புறம் கொஞ்சம் ஒரு பல்லாரி நல்லா பொடிசாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் கலக்கிட்டு, அடை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்ச வரை கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ண வர்றப்போ மனதுக்கு வர சந்தோஷமே அது ஒரு தனி தான். அப்போ பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு நல்லா ஆறுதலாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது, அது கழுவி எடுத்துகிட்டு நமக்கு கிச்சன் க்ளீனிங் வேலையும் முடிஞ்சு. காலையிலுக்கு வந்து அடை தோசை, நைட்டுக்கு வந்து பன்னீர் பட்டர் கடாய் பன்னீர் செஞ்சு குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ்ஷெல்லாம் வந்து யூடியூப் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த டிஷ்ஷெல்லாம் யாரெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.